respected brothers and sisters, and Mr. Hanif Asif, Mr. Salim and other friends, and Dr. Shaimoni, and my close friends Krishna and Khalid of Khalid, and other dignitaries, Jamaat from Birmingham, Mr. Mansoor. I would like to name many of you, but the time is short. So I would like to thank you one and all. But I want to talk in Tamil to insist the Islamic points to you, which is easy to me also. Alhamdulillah. அன்பிற்குரிய யாரும் பேசணும்னா ஒரு 5 நிமிஷம் நான் அமைதியா இருக்க, நீங்க பேசிடுங்க, அப்புறமா நான் பேசுறேன். இந்த பக்கம் யாரும் பேசணுமா? ஒரு 5 நிமிஷம் நீங்க நல்லா பேசி முடிச்சிருங்க. நான் பேசும்போது முடிஞ்ச அமைதியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல சகோதரிகள் சகோதரர்கள், இன்று சில உண்மைகளை அறிய வந்திருக்கிறீர்கள். இவளையெல்லாம் நான் பாராட்டுகிறேன். உணவு அரை மணி நேரம் தாமதமாக ஆனாலும் பரவாயில்லை, உங்கள் பேச்சை கேட்கின்றோம் என்று நீங்க அமைதியாக ஆகிவிட்டீர்கள். மகிழ்ச்சி, நன்றி. உணவு எப்போ சாப்பிடலாம்? நோன்பு வைக்கிற சமுதாயம் நம்ம சமுதாயம். ஏன் நோன்பு நேரத்தில் பசி எடுக்கிற மாதிரி இந்த மார்க்கத்துடைய செய்திகளை இந்த உலகம் மட்டுமல்ல மறுமைக்கும் பயனுள்ள ஒரு பயானை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். அமைதியாக இருந்தால் நன்றாக இருக்கும். முடிந்தால் சகோதரிகள் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், குழந்தைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் யூகேடிஎம் ஐக்கிய ராஜ்யத்துடைய மக்களை ஒன்றிணைப்பது, அவர்களுக்கு உதவுவது, அவருடைய கல்வி பொருளாதார தேவைகளை முறைப்படுத்துவது எந்த அளவுக்கு என்றால், உங்களுக்குள் ஒரு திருமண இணைப்பு, பல்வேறு நல்ல காரியங்களை உருவாக்குவதற்கு இந்த அமைப்பு பயன்பட்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் யார்? நாமெல்லாம் யார்? ஒவ்வொருவரும் உங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் அரஃப நஃப்ஸஹு அரஃப ரப்பஹு. அவ்வளவு சீக்கிரம் நீங்க அல்லாஹ்வை உணர முடியாது. அல்லாஹ்வை நீங்க உணரணும்னு சொன்னா நம்ம நினைக்கலாம், நாம தான் முஸ்லீமா, அல்லாஹ் எனக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக மாறணும்னு சொன்னா முதல்ல உங்களை நீங்கள் அறிய வேண்டும். யார் தன்னை அறிகிறார்களோ அவர்கள் தான் தன்னை படைத்தவனை அறிய முடியும். இப்ப நீங்க யார்? இந்த மனுஷனா பிறந்திருக்கோம், நல்ல வேலை முஸ்லீமாவும் இருக்கும். ஆனா ஒரு முஸ்லீமுடைய கடமையை நாம் செய்கிறோமா? மேயரமா வந்திருக்காங்க, அவங்களுக்கும் Almighty is one, God is one, because Allah is Rabbul, சத்தமா சொல்லுங்க, Rabbul is Almighty for universe. So இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? இறைவன் எல்லா சமுதாயத்திற்கும் அவன் தான் இறைவன். அவங்க இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இறைவன் ஒருவன் தான். அவன் அவங்க ஈஸ்வரன் கூப்பிடலாம், ஜீசஸ் கூப்பிடலாம், எப்படிலாம் கூப்பிடலாம்.
என்பது ஒன்றுதான். பாரதி பாடிய பாட்டு உங்களுக்கு சொல்லுவேன். கருநிலம் கொண்டு பார்க்கடல் விசை கிளப்போம். அதே போன்று சிவபெருமான் இயேசுவின் தந்தை முகமது நபிக்கு மறையருள் புரிந்தவன் என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் ஒன்று. அதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப ரப்பில் ஆலமீன்ங்கிறத நாம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவன் தான் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்ளும். இப்ப அல்லாஹ்வை எப்ப நீங்க அறிய முடியும்? நம்ம யார் அறியணும்? உங்களை யாருன்னு நீங்க அறிஞ்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய வசனத்தை நீங்க கேட்டுக்கணும். கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இறப்புக்கும் பிறப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை எதுக்கு தெரியுமா? நம்மளாம் மனிதர்கள். நாம் ஏன் பிறந்தோம்? பிறந்தவர்கள் கூட ஒரு நாளைக்கு இறந்து போயிருக்கோம். எதற்காக இந்த வாழ்க்கை என்று சொன்னால், ஏதோ படிப்பதற்கு, திருமணம் புரிவதற்கு, குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு, பேரன் பேத்தியருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதற்கு மட்டுமல்ல இந்த உலக வாழ்க்கை. உங்களில் எத்தனை பேர் அதிகமான நல்லறங்களை நற்காரியங்களை செய்து என்னிடம் வருகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்கு தான் இந்த உலக வாழ்க்கை. முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அல்லாஹ்வை நீங்க புரிந்து கொண்டீங்க. உங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் அதான் மிக முக்கியம். இப்ப நம்ம பேர் நினைக்கிறோம் மௌத்தாயிட்டா மண்ணோட போயிடுறோம், சிலர் எரிச்சிடுறாங்க, நமக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே. ஏன் இந்த வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும்? ஏன் இந்த வாழ்க்கையில நல்லது செய்யணும்? நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கை முன்னு இருந்துட்டு போயிட்டோம்னா சுயநலமா வாழ்ந்தா போதும்னு நம்ம பலர் நினைக்கிறார்கள். இந்த மறு உலக வாழ்க்கை என்பது யார்? அது எதற்கு? இந்த உடலுக்கு அல்ல, உங்களுடைய உடலுக்கு அல்ல. உங்களிடம் ஒரு பொருள் இருக்கிறது, உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். அதற்கு பேர் உயிர், சோல். அந்த உயிருக்கு தான் வாழ்க்கை. இப்ப கொஞ்ச நேரத்தில் நீங்க பிரியாணி சாப்பிடலாம் அல்லது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அத அனுபவிக்கிறது யார் தெரியுமா? உங்க நாக்கு அல்ல, உங்கள் வயிறு அல்ல. உங்க கண்ணுக்கு தெரிகிறது, நாக்கு சுவைக்கிறது, நீங்க நினைக்கிறீங்க. அது உண்மை அல்ல. உண்மையா உங்களுக்கு தோன்றும். உண்மையான உண்மை என்ன? உங்கள் உயிர் தான் அதை அனுபவிக்கிறது. ஒரு இனிப்பு கொடுத்தா சுவைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க நம்ம தான் சுவைக்கிறோம். இல்லை, இல்லவே இல்லை. சுவைப்பது உங்களுடைய உயிர். நாளைக்கு நீங்க மௌத்தாயிருவீங்க, மரணித்தவீங்க. உங்க நாவலை கொண்டு வந்து கிருஷ்ணாஸ்மியை தூக்கி வாயில வச்சா, தம்காரத்தை கொண்டு போய் வச்சா உங்களுக்கு இனிக்குமா? இனிக்காது. ஒரு அடி அடிக்கிறோம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வலிக்குமா? வலிக்காது. ஏன் வலிக்கல? ஏன் சுவைக்கல? யாரா சொல்லுவாங்க. உங்க உடல்ல இருந்து ஒரு பொருள் போயிடுச்சு. அது என்ன பொருள்? அது சொல்லுவாங்க. சத்தமா சொல்லுது. உயிர். ரெண்டு பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப பேருக்கு தெரியல. நான் இங்க உங்ககிட்ட பேசுறதுக்காண்டி வரல, உங்களோட உரையாட வந்திருக்கேன். பயான் பண்ண நான் வரல. இந்நபரத்தை நிற்கிறான் அல்லாஹ் திருமலையில சொல்றான். பயன் இருந்தா பயான் பண்ணு, பயன் இருந்தா பேசு, இல்லையா பேசாத. இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற எல்லா பேச்சுகளும் பயனில்லாத பேச்சு. இப்ப பயனுடைய பேச்சு. இப்ப பரணிக்கு மஸ்ஜிதுக்கு பணம் கேட்டாங்க, அது ஒரு பயனுள்ள பேச்சு. இப்ப சொல்லுங்க, அந்த உயிர் தான் இந்த உலகத்திலையும் சுக துக்கங்களை அனுபவிக்கிறது. நாளைக்கு மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அங்கேயும் இந்த உயிர் தான். இங்க இருந்து இப்ப போயிருச்சு, நம்மளை விட்டு இறந்து போனவருக்கு போனது எங்கேயோ இருக்கு. அதுக்கு தான் மறுமை வாழ்க்கை. ஆக மறுமை என்று ஒன்று உண்டு, இறைவன் உண்டு. இந்த ரெண்டையும் தான் குர்ஆன் அடிக்கடி
கிடைக்காது. அப்ப நாம எப்படி உண்மையான முஸ்லீமா வாழணும்? வாழும்போது முஸ்லீம் மாதிரி வாழலாம். ஆனா மௌத்தாகும் போது முஸ்லீமா இருக்கோமாங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நம்மளை பார்த்து சொல்றான், மௌத்தாகும் போது முஸ்லீமா மௌத்தாகுமா என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அஞ்சணும், அல்லாஹ் சொன்னபடி செய்யணும். அல்லாஹ் எப்படி கொடு, எப்படி ஜக்காத்து கொடு, எப்படி ஹஜ்ஜுக்கு போ, எப்படி நோன்பு வைக்க சொன்னானோ அந்த கடமைகளிலாவது நான் முறைய நிறைவேற்ற. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையுடைய நோக்கம் என்னன்னு நான் சொன்னேன். திரும்ப சொல்லுங்க, யாராவது திரும்பி சொல்லுங்க. கலக்கல் மௌத்தவல் ஹயாத்தன் சொன்ன இறப்புக்கும் பிறப்புக்கும் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது நோக்கம். உங்களுக்கு ஒரு பரீட்சை, சோதனை. அந்த பரீட்சை இப்ப நான் திரும்பி வைக்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் இஸ்லாம், இதுதான் முஸ்லீம். யாராவது சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு கூட நான் சொன்னேன், நீங்க கவனிக்கிறதா இல்லையா? நான் பேசுறது பேசல போகக்கூடாது. என்ன சொல்லுவோம்? அமல், நற்செயல். நற்செயல் செய்வதற்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. நல்ல காரியம் என்னென்ன செய்ய முடியுமோ அதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. நீங்க நற்செயல் செஞ்சா உங்களோட இறைவன் வந்துடுவான். நீங்க ரெண்டாயிரம், நீங்களும் இறைவனும் ஒன்றாயிடுவீங்க. இம் தன்சுல்லாக என் சொல்லும். நீங்கள் இறைவனுக்கு உதவினால் உங்களுக்கு இறைவன் உதவுவான். நீங்க இறைவனுக்கு உதவணும்னு முடிவு எடுத்துக்காது, உங்களோட இறைவன் இருப்பான். உங்களை அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது. எதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க நல்ல காரியம் செஞ்சு நம்பிக்கை கொண்டு நல்ல காரியம் செய்தால் அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, இந்த ரெண்டையும் செய்தால் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், உங்களுக்கு பயம் இல்லை, துக்கம் இல்லை, உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லை. இதை விட என்ன உங்களுக்கு தேவை? இப்ப நீங்க செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்கு எப்படி உதவுவது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன், கொஞ்சம் உள்வாங்க. இந்த உங்க வாழ்க்கையுடைய நோக்கத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படி நீங்க அல்லாஹ்வுக்கு உதவுவது? ஏழைகளுக்கு உதவினால், சக மனிதர்களுக்கு உதவினால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவுகிறீர்கள். அல்லாஹ் உங்களோட வந்துடுவான், உங்களோட பார்ட்னர் ஆயிடுவான். உங்களோட என்ன ஆயிடுவான்? பிசினஸ் பார்ட்னர் மாதிரி அல்லாஹ் உங்களோட பார்ட்னர் ஆயிடுவான். அதே அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னah. என்னோட பார்ட்னராது, உன் நேரத்தை கொஞ்சம் கொடு, உன்னுடைய செல்வத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் கொடு, நான் உனக்கு சொர்க்கத்தை கொடுத்தேன். உன்னைய முதல் மனுஷனாக்கி இருக்கேன், உன்னைய முஸ்லீம் ஆக்கியிருக்கேன், நேரடியா உண்மையை தெரிகிற வாய்ப்பு உனக்கு தந்திருக்கேன். இப்ப நீ என்னுடைய பார்ட்னர் ஆகு, நான் உனக்கு என்ன தர்றேன்? சொர்க்கம் தர்றேன். அப்ப என்ன செய்யணும்? அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா. சாதாரண சொர்க்கம் இல்ல, 100 வகையான சொர்க்கம் இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல், 8 ஸ்டார் ஹோட்டல், அதுவே பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க பார்த்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் லண்டன்ல இருக்கா எனக்கு தெரியாது 7 ஸ்டார் ஹோட்டல் இருக்கா? இருக்கா? ஏதாவது பேர் சொல்லுவாங்க. 7 ஸ்டார் ஹோட்டல் சென்னையில ஐடிசி சோலா இருக்கு, அபுதாபில இருக்கு. எனக்கு தெரியும், நான் இங்க வந்து பார்த்தது இல்லை. இர்ஷா தான் இங்க கூட்டு போய் தங்க வைக்கணும், புரியுதா? இல்லைன்னா சாத்தியா தங்க வைக்கணும். 7 ஸ்டார். ஆனா 100 ஸ்டார் ஹோட்டல் எவ்வளவு பெருசா இருக்கும்? கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணுங்க. அரண்மனைக்கெல்லாம் அரண்மனையா இருக்கும். அது யாருக்கு கிடைக்கும்? ஏழை இறைவனை நட்பு கொண்டு அவனை நம்பி நல்ல காரியங்கள் செய்வதற்கு தான் கிடைக்கும்.
அதோட இன்னும் சிறப்பா அல்லாஹ் சொல்றான், நீ ஏன் கூடயே இருக்கலாம் வா. எங்க? மறுமையில ஏன் கூட இருக்கலாம். பவன் காண எழுந்து இல்லாத அமரன் சாலிகன். அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வோட அருகில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உனக்கு தேவையா? நீங்க போய் சிஎம்மோட கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் நின்று போலாம்னு ஓடலாம்ல பாக்குறீங்களா? நாளைக்கு அவர் சிஎம்மா இருப்பாரு தெரியாது, பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. லண்டன்ல மாசக்கணக்கில் சில பிரைம் மினிஸ்டர் வந்து போறாங்க, நம்ம பாக்குறோம். ஆனா பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர், சிஎம்முக்கெல்லாம் சிஎம் யாரு? அந்த இறைவன். அந்த இறைவனோட நீங்க இருப்பதற்கு ஒரே வழி நம்பிக்கை, நற்செயல். இன்றைக்கு இந்த சமுதாயம் ஏன் பின்னடைவு? கூறுகிறார்கள், இதா அலமத் உம்மத்தின் துன்யா நுசியத் மின்ஹா ஹைபத்துல் இஸ்லாம். இன்னைக்கு இஸ்லாமுடைய கண்ணியம் இல்லாம போய்விட்டது. எப்படி இருக்க வேண்டிய இஸ்லாமியர்கள் இன்னைக்கு தீவிரவாதி, வறுமையில பலஸ்தீனுடைய நிலைமை, இப்படி பல்வேறு நிலைமையில் இன்னைக்கு பின்னடைவில் இருப்பதற்கு என்ன காரணம்? என்னைக்கு என் உம்மத்து, என் சமுதாயம் உலக வாழ்க்கையிலே தங்களை மூழ்கடித்துக் கொள்கிறார்களோ, மார்க்கம் இஸ்லாம் என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும். இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதை மாற்றுறதுக்கு யூகேடிஎம், ராஜ்யத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய யூகேடிஎம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். நான் கடந்த மாசமே வந்தேன், ஐஸ்லாண்ட்லாம் போயிட்டு வந்தேன். ஆனா மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்காக நான் என்னுடைய சொந்த செலவுல வந்திருக்கேன். எனக்கு எந்த யாரும் சொல்லல. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் 4000 ஊர்களுக்கு போயிருக்கேன். இதே மாதிரி பேசிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் என் சொந்த செலவுல போவேன். அந்த ஊருக்கு என்னுடைய பணத்தை கொடுப்பேன். அந்த ஊர்ல பைத்துல் மாலை உருவாக்குவேன். அந்தந்த ஊர்களில் வட்டி இல்லாம பணம் உருவாக்குவேன். இது என்னுடைய வேலைகள்ல ஒரு வேலை. இறைவன் எனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து நான் செலவு செய்து கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, இப்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் எவ்வளவு நேரம் மீண்டும் சொன்னது நம்பிக்கை, நற்செயல். அந்த மூளையில மட்டும் கொஞ்சம் பேசிட்டு வாங்க. நீங்க எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்க, அங்கே மட்டும். அன்பு சகோதரர்களே, என்ன செய்யணும்? மௌத்தாகும் போது முஸ்லீமா மௌத்தானா நாம் ஜெயிக்கலாம். அப்ப என்ன செய்யணும்? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஆதிமுறை விளையாட்டுகள் அமைக்க போறோம். இதை புரிந்து கொள்வதற்கு தான் நான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசுறேன். ஜக்காத்துனா என்ன உங்களுக்கு தெரியும். நோன்பு காலம் வந்தா சில்லர் ரூபாயை மாத்தி சில்லர் நோட்டா மாத்தி பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கிறது, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கிறது, அதை கூட்டம் போட்டு கொடுக்கிறது. இதுதான் ஜக்காத்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஜக்காத் இஸ் நாட் சேரிட்டி. Zakat is not sadaqah. Zakat is a tax, like tax. Zakat என்னது? வரி போன்றது. Zakat என்பது ஏழை வரி, செல்வந்தர் வரி, இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வரி. எந்த பேர்னாலும் வச்சுக்கலாம், இதுக்கு பேர் தான் ஜக்காத். இந்த கடமையை நீங்க செய்ய தவறிவிட்டால் உங்க தொழுகை, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிசாப் இருந்து செய்யாமல் விட்டுவிட்டால் உங்க தொழுகை வேஸ்ட், நோ யூஸ். நீ 1000 பள்ளிவாசல் கட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா எங்கே அக்கீமு ஸலாத் இருக்கோ அங்கே ஆத்து ஜக்காத் இருக்கணும். பர்மிங்ஹாம்ல நாளைக்கு பள்ளிவாசல் கட்டினா அங்கே ஜக்காத்துக்கு ஒரு அலுவலகம் இருக்கணும். எந்த பள்ளிவாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாடல் பள்ளிவாசலா மாறுதோ அதுதான் மஸ்ஜித். இல்லைன்னா அதுக்கு பேரு பிரேயர் ஹால். அதுக்கு பேரு பிரேயர் ஹால். அப்ப ஜக்காத்னா என்ன? டு பி பெய்ட் ஆர் டு பி ரெமிட்டட். அது செலுத்தப்பட வேண்டிய ஒரு வரி, வசூலிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள், உங்கள் கைகளால் கொடுக்க வேண்டிய தர்மம் அல்ல. அதுக்கு பேரு சதகா. உங்க கையால நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? கலீலா இருக்கலாம், இர்ஷாதா இருக்கலாம், ஹனீஃபா இருக்கலாம், மன்சூரா இருக்கலாம். 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அல்லது நம்முடைய பர்மிங்ஹாம் தலைவர் பேர் மறந்துட்டேன், டாக்டர்
அஸ்கர் அலி யாராக வேணாலும் இருக்கட்டும், 10 லட்சம் ரூபாயில அத்தியாவசிய செலவு உணவு உடை ஒரு 2 லட்சம் போச்சு, மீதி எவ்வளவு ரூபா சொல்லுங்க? 8 லட்சம். 8 லட்சத்துக்கு 2.5% எவ்வளவு? 8 லட்சத்துக்கு 2.5% எவ்வளவு? நம்ம நிறைய படிச்சுட்டு வர்றோம், ஆனா மறந்துடுறோம். கால்குலேட்டரும் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, அது வேற, கையில செல்போன். கொஞ்சம் சொல்லுங்க, 8 லட்சத்துக்கு 2.5% எவ்வளவு? 20,000. 20,000 ரூபாய். புரிஞ்சுக்கங்க, இது உங்க பணம் இல்ல. சம்பாதிச்சது ஹனீஃபா இருக்கலாம், சம்பாதிச்சது ஆசிஃபா இருக்கலாம், சம்பாதிச்சது நம்முடைய சாயிப் மாலிகா இருக்கலாம். இதெல்லாம் யார் பணம்? இந்த பணத்துக்கு பேரு அல்லாஹ்வுடைய பணம். ஜகாத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்க நிக் நேம், பட்ட பெயர் மாலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பணம். சம்பாதிச்சது நீங்க தான். 10 லட்சம் ரூபாயில 20,000 ரூபாய் யார் ரூபா சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய பணம். அப்ப அல்லாஹ்வுடைய பணத்தை எடுத்து நீங்க செலவு பண்ண முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய பணத்தை நீங்க அல்லாஹ்ட்ட செலுத்தணும். இதுக்கு பேர் தான் ஜகாத். நீங்க எடுத்து கொடுக்கறது அல்ல. உங்க அந்த காசு எடுத்து பிச்சைக்காரனுக்கோ சொந்தக்காரனுக்கோ கொடுக்கறத உங்க கையால கொடுக்கறதுக்கு பேரு ஜகாத் இல்ல. கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்கள். நீங்க கடைசியா கேள்விகள் கேட்கணும், நான் பதில் சொல்லணும். 1 மணி நேரம் ஆனாலும் நான் பதில் சொல்லுவேன். உங்களுக்கு குர்ஆனே ஹதீஸை நான் பதிலா சொல்லுவேன், இமாம்களுக்கு சொல்லுவேன். இப்ப இந்த 20,000 போக 10 லட்சம் ரூபாயில மீதி எவ்வளவு ரூபாய் இருக்கு? 9,80,000. இதுதான் உங்க காசு, ஹலாலான காசு. தீயினால் எரிக்கப்படாது, திருட்டினால் போகாது, உங்களுக்கு நோயினால் வீணாகாது. இந்த பிரீமியம் 2.5% நீங்க கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குது. எதுல இருந்து? திருட்டில் இருந்து, தீயில் இருந்து, உங்கள் நோயில் இருந்து கிடைக்கும். நோய் வரும், எளிதா போயிடணும். பெரிய டாக்டர் போக இருக்காது. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. எல்லாருமே ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, இந்த கஷ்டம்லாம் இருக்காது. இது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யார் ஜகாத்தை முறையா செலுத்தினார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், உங்களுக்கு தீயிலிருந்து பாதுகாப்பு, திருட்டிலிருந்து பாதுகாப்பு, நோயிலிருந்து. இந்த ஜகாத்து அற்ப காசு, ஜகாத்து அற்ப காசு. அன்பு சகோதரர்களே, இந்த ஜகாத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ உங்க கையில இருக்க 9,80,000 ரூபாயிலிருந்து உங்க உறவினர்களுக்கு கொடுத்தா 2 நன்மை. உங்க உறவினர்களுக்கு எதுல கொடுக்க போறீங்க? இன்னொரு 20,000 எடுங்க, 10,000 எடுங்க, கொடுங்க. கொடுக்காம போங்க, உங்களுக்கு நஷ்டம் கிடையாது, மறுமையில தண்டனை கிடையாது. சதக்கா கொடுக்கலைன்னா தண்டனை கிடையாது, கொடுத்தா உங்களுக்கு நல்லது. உங்க ஏழ்றைய போகும். ஏழ்றைனா அப்படிதான், ஏழ்றைனா அப்படிதான். அஸ்ஸதகா ரத்துல் பலா வல் ஹலா. பலாய் முசீபத்தை நீக்கும், கலா கதிரை மாற்றும். எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், கொஞ்சம் தள்ளி வைப்பான். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்து குடி பறித்தாலும் கொடுத்தது, சத்தமா சொல்லுங்க, காத்து நிற்கும். இது யாரோ பாடின பாட்டு இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அப்ப தர்மம் செய்யும் போது உங்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும், ஆனா மறுமையில தண்டனை இல்லை. ஆனா ஜகாத்தை செலுத்தலைன்னா உங்க தொழுகை அவுட். யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத போல சொல்றேன். லா ஸலாத்தன் லிமன் லா ஜகாத் லஹு. உங்க தஃசீர் இப்னு கஸீர்ங்கற புக் இருந்தா வாங்கி படிச்சா, அல்லது போன்லயே போயிட்டா, 9வது அத்தியாயம் 5வது வசனத்துக்கு ஒரு 3 ஹதீஸ் உங்க கையில போன் இருக்கு, அப்படி தட்டி பாருங்க. லா ஸலாத்தன் லிமன் லா ஜகாத் லஹு. ஜகாத்தை செலுத்தாதவனுக்கு தொழுகையே கிடையாது. தொழுது
பிரயோஜனம் இல்லை. அடுத்த ஹதீஸ், ஜக்காத்து அபல்லாஹு யக்பலு ஸலா வலம் யுஸக்கி, ஜக்காத்து செலுத்தாதவனுடைய தொழுகையை ஒப்புக்கொள்ள அல்லாஹ் மறுக்கிறான், ரிஜெக்ட். அடுத்த ஹதீஸ், ஒருவர் கலிமா சொல்லி தொழுது ஜக்காத்தும் செலுத்தவில்லை என்று சொன்னால் அவரோடு போரிடுமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டுள்ளான், அவர் காபீராகிவிட்டார். எவ்வளவு முக்கியமான விஷயம், எவ்வளவு முக்கியமான விஷயம். நேத்து வரையும் உங்களுக்கு தெரியல, பரவாயில்ல. இன்னைக்குல இருந்து ஜக்காத் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்குல இருந்து என்னவா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது நான் சொல்லல, சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சாதாரணமா சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க குர்ஆன்ல தெரியுமா? 44:6-7 போய் படிக்க. வயலுல் லில் முஷ்ரிகீன் அல்லதீன லா யூதுன ஸகாத வ ஹும் பில் ஆখিরাতিஹிம் காஃபிரூன். ஜக்காத்தை செலுத்தாதவன் மறுமையை மறுக்கக்கூடிய காஃபிர், அவன் முஷ்ரிக். நானும் ஜக்காத்தை கொடுக்கிறேன்னு நினைச்சிட்டு அதை சொல்லக்கூடாது, அது சலகாவமாய். ஜக்காத் என்பது பொது நிதியத்துல வசூல் செய்யப்படணும். அது ஒண்ணு யுகேடிஎம் அல்லது பெர்மிங்ஹாம் மஸ்ஜித் அல்லது குரைடன் மஸ்ஜித், இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல வசூல் பண்ணணும். இல்லையா உங்க ஊர்ல, உங்க சொந்த ஊர்ல அங்க உள்ள மஸ்ஜிதுக்கு ஒரு பகுதியை அனுப்பிச்சிடணும். இந்த ரெண்டையும் சொல்றதுக்கு தான் அவங்கள்ட்ட வந்தேன். என்ன செய்யணும், ஜக்காத்தை கணக்கு பண்ணி செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணலாம். பண்ணி ஒண்ணு நீங்க வசிக்கிற இந்த ஊர்ல கொடுக்கலாம் அல்லது உங்கள் ஊரில கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை பத்தி சொன்ன ஒரே ஹதீஸ், வேற ஹதீஸே இல்ல. இந்த ஒன்னையாவது நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க. அஃபரல்லாஹு அலைஹிம் ஸதகா தூஹது மின் அக்னியாஹிம் வ துரது அலா ஃபுகராஹிம். ஜக்காத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? உங்க ஊர் செல்வந்தரிடமிருந்து ஜக்காத்தை வசூலித்து உங்கள் ஊர் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுங்கள். என்ன செய்யணும்? இதை செய்யறது யார் செய்ய முடியும்? ஒரு அமைப்பு, பள்ளிவாசல் அல்லது பள்ளிவாசல் இல்லாத இடத்துல யுகேடிஎம் ஒரு பைத்துல் மால் துவங்கலாம். அல்லது மஸ்ஜிதில் துவங்குவதற்கு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பள்ளிவாசல்ல பைத்துல் மால் என்று வைத்து ஜக்காத்தை வசூல் செய்தார். அதனால அதுக்கு பேரு மஸ்ஜித். எங்க மஸ்ஜிதுல இது நடக்கலையோ, அது தென்காசியா இருக்கலாம், திருச்சியா இருக்கலாம், உங்க ஊர் எந்த ஊராவும் இருக்கலாம், அந்த மஸ்ஜிதுல ஜக்காத்தை வசூல் செஞ்சு ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய நல்லறம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு பேரு பிரேயர் ஹால். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 9வது அத்தியாயம் 17, இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி அகாம ஸலாத் வ ஆத்து ஸகாத். எது பள்ளிவாசல் நிர்வாகியுடைய வேலை? தொழுகைக்கு ஏற்பாடு செய்யணும், ஜக்காத்துக்கு ஏற்பாடு செய்யணும். நம்ம நிர்வாகிகள் தொழுகைக்கு ஏற்பாடு செய்யறாங்க, ஜக்காத்துக்கு. அதனால உங்க கடமை உங்க ஊருக்கு சொல்லுங்க. உங்க ஊர் எந்த ஊரா இருந்தாலும் உங்க ஊர் பள்ளிவாசல்ல பைத்துல் மால், ஏழை நிதியம், பைத்துல் மால்னா ஒண்ணும் இல்ல, ஏழை நிதியம் ஆரம்பிங்க. நாங்களும் எங்க ஜக்காத்தை கொடுக்கிறோம்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உங்க ஊரையே திருத்திட்டீங்க, உங்க ஊரையே மாத்திட்டீங்க. அங்கே நடக்கக்கூடிய அவ்வளவு நல்ல காரிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அத்தாலு அலல் கைரி கஃபாயிலிஹி, தூண்டுபவருக்கு நன்மை செய்தவருடைய நன்மை கிடைக்கும். நீங்க தூண்டுறீங்க, அந்த ஊர்ல என்ன கிடைக்கும்? நல்லது கிடைக்கும். நாம் பேசுறதுக்கு ஆக நாம் பேச வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்ப பைத்துல் மால்ல என்ன செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டான் ரசூலுல்லாஹ்வுக்கு, ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகா, ஜக்காத்தை வசூல் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. எப்படி உங்களுக்கு தொழுன்னு சொன்னானோ அந்த அல்லாஹ் ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகா, ஜக்காத்தை வசூல் செய்யுங்கள். இந்த கட்டளையை முதல்ல ஏத்துக்கணும். அப்பதான் நீங்க அல்லாஹ்வுக்கு புரிஞ்ச மாதிரி ஆகும். அல்லாஹ் புரிஞ்சாதான் உங்களை புரிஞ்ச மாதிரி ஆகும். இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். உங்க படம்லாம் அதுல வருது, நானும் பார்க்கிறேன். அதே நேரத்தில் அப்படி கண்ணுல பாருங்க, காதுல நான் சொல்வதை கொஞ்சம் கேட்டுங்க. மீண்டும் சொல்றேன், கொஞ்சம் கவனம். நான் முடிஞ்சு போனா உள்ள ஒரு 10 நிமிஷம்
பேசுவேன். நான் 1 மணி நேரம் கூட பேசுவேன். ஆனா உணவு தயாராகிற மாதிரி தெரியுது. அப்பெல்லாம் வாவான்னு அழைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த ஜக்காத்துடைய விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். உங்க ஊர் பள்ளிவாசல் எப்போது நபிக்கு பிரியமான மஸ்ஜித், அல்லாஹ்வுக்கு பிரியமான மஸ்ஜிதா மாறும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாரோ அதை நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? நேரம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன செய்யணும்? இப்ப நீங்க செய்ய வேண்டியது, உங்க ஜக்காத் விஷயத்துல நீங்க பேணுதலாக இருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் சொல்றான், தொழுகையாளிகளுக்கு கேடுன்னு சொல்றான். தொழுக சொன்ன அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன். இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுதா உங்களுக்கு? அரைத்தல்லதி யுகதிபு பித்தி ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கின். அடுத்த வரி என்ன சொல்லுவாங்க? ஃபவைலுல் லில் முஸல்லீன். என்ன மீனிங் தெரியுமா உங்களுக்கு? தொழுகையாளிகளுக்கு கேடு, நரகம். தொழுக சொன்னது அல்லாஹ். அவன் இப்படி சொல்லலாமா? அவன் நியாயமானவனா? அவன் நியாயமானவன் தான். என்ன சொல்றான்? நம்மால ஏழைகளுக்கு உதவ மாட்டான், ஜக்காத்து கொடுக்க மாட்டான், தொழுவான். நம்மால அனாதைகளை ஆதரிக்க மாட்டான், சதக்கா கொடுக்க மாட்டான், ஆனா தொழுவான். இத்தகைய தொழுகையாளிகளுக்கு வயல்கிற நரகம். யோசிச்சு பாருங்க. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். இவர்கள் தான் பொடுபோக்காய் தொழுபவர்கள், இவர்கள் தான் பிறர் பார்க்க தொழுபவர்கள், இவர்கள் தான் அற்ப உதவியாகிய ஜக்காத்தை தடுப்பார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வளவு விஷயம் நான் சொல்லிட்டேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஜக்காத்தை வசூல் பண்ணாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க சுத்தமாயிருவீங்க. துதஹீரு துஸக்கீஹிம். உங்க பொருள் 97% சுத்தமாயிரும். நீங்க வச்சிருப்பீங்க, உங்க பேரப்புள்ள அதுக்கு அடுத்த தலைமுறைக்கும் போகும். உங்க செல்வம் இல்லைன்னா 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாரு, இப்ப இப்படி ஆயிட்டாரு. இந்த நிலைமை வந்துடக்கூடாது. இதுக்காண்டியாவது அற்ப காசாகிய ஜக்காத்தை நீங்கள் முறைப்படுத்த வேண்டும். இப்போ உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகுலஹும். குர்ஆன் 9:103 சொல்லிட்டு வரேன். 103 போய் படிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஸலவாத் சொல்லுவார். நீங்க ஜகாத் கொடுத்தா யார் ஸலவாத் சொல்லுவா? உங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்லுவார். இந்த உலகமே யாருக்கு ஸலவாத் சொல்லுது? அவருக்கு சொல்லுது. அவர் உங்களுக்கு சொல்லுவார். ஒழுங்கா ஜகாத்தை கொடுத்தீங்கன்னா. அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்தக ஸகுலஹும். உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இன்கம் டாக்ஸ் கட்டினா நிம்மதி, சேல் டாக்ஸ் கட்டினா நிம்மதி, ஜகாத் டாக்ஸ் கட்டினா இந்த உலகத்திலே நிம்மதி, மறுமையிலே நிம்மதி. இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அலம் யஅலமு அன்னல்லாஹ் யக்புல் தௌபா. உங்க தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எவ்வளவு பாவம் செய்றோம், ஏமாத்துறோம், மோசடி பண்றோம், நான் உங்க தௌபாவை ஏத்துக்கிறேன். பயமுது சதகா, ஓ ஜகாத் என் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு, நான் எடுத்துக்கொண்டேன். யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். அன்பு சகோதரர்களே, இதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தன் பள்ளி வாசல்ல ஜக்காத்தை வசூல் பண்ணி உலகத்திலேயே முத ஃப்ரீ ரேஷன் உலகத்துல கொடுத்தது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா விவசாய பொருளுக்கு அறுவடையின் போதே ஜக்காத் கொடுக்கணும். ஆத்து ஹக்கஹு ஃபீ யௌம ஹஸாதிஹி. நம்பர் 1. உலகத்திலேயே முத மந்த்லி பென்ஷன் யார் கொடுத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் கொடுத்தது? மந்த்லி பென்ஷன், முதியோர் விதவை பென்ஷன் கொடுத்தது யாரு? உலகத்திலேயே ஸ்காலர்ஷிப்ங்கிற ஸ்கீம் அறிமுகப்படுத்தினது யார்? கல்வி உதவி தொகை கொடுத்தது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல முதல் முறை. உலகத்திலேயே ஹாஸ்பிடல், டாக்டர்ஸ் நிறைய இருக்கீங்க, மருத்துவர் வீட்டுக்கு போவாங்க, மருத்துவச்சி வீட்டுக்கு போவாங்க, பணக்கார வீட்டுக்கு மருத்துவர் போவாங்க, இதுதான் நடைமுறை. ஆனா ஒரு ஹாஸ்பிடலை கட்டினது யாரு சொன்னா? 2 ஹாஸ்பிடல். ஒன்னு மிலிட்டரி ஹாஸ்பிடல், இன்னொரு ஜெனரல் ஹாஸ்பிடல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணது எப்ப தெரியுமா உங்களுக்கு? நைட்டிங்கேல் காலம்லாம் இல்ல, நர்ஸ் அப்பாயின்மெண்ட். ருபைதாங்கிற சஹாபிக்கு நர்ஸ் ஆக்குனாங்க ஹாஸ்பிடல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பள்ளிவாசல்ல லைப்ரரி வச்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் அல்லாஹ் சகோதரர்கள் நாள்தோறும் நூற்றுக்கணக்கில் வருவாங்க. நாள்தோறும் நூற்றுக்கணக்கில் வருவாங்க. இதா யா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், உங்களுக்கு தெரியும். வந்தா என்ன நடக்கும்? அவர்களுக்கெல்லாம் உணவு கிடைக்கும். அங்கே தீனுடைய உணவு கிடைக்கும். இந்த ரெண்டு கிடைக்கும். எங்க கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல. அப்போ உங்க பள்ளிவாசல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலா மாத்தணுமா இல்லையா? உங்க ஊர்ல உள்ள பள்ளிவாசல்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுலதான் நம்பர் 1. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன சொன்னான்? அழகிய முன்மாதிரி. நம்ம மீலாது விழா போட்டு எக்கச்சக்கமா செலவு பண்ணி ரசூலுல்லாஹ் இப்படி தூங்கினாரு, ரசூலுல்லாஹ் இப்படி சாப்பிட்டாரு, ரசூலுல்லாஹ் இப்படி சுப்பி சாப்பிட்டாரு, இப்படி மனைவி மக்களோட இதெல்லாம் செல்வாங்க. அப்ப அல்லாஹ் அதுக்காண்டி அழகிய முன்மாதிரி சொன்னான். அழகிய முன்மாதிரி எதுக்கு சொன்னா? உலகத்திலே இவ்வளவு காரியம் செஞ்சாங்க. மதீனா மார்க்கெட்டை உருவாக்குனாங்க. யூத பொருளாதாரத்தை உடைச்சு இஸ்லாமிய பொருளாதாரத்தை உயர்த்தினாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பல நல்ல காரியங்களை செய்தது. பைத்துல் மால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜக்காத்துடைய ஒரு வசூலை வைத்து இது செய்தால் நம்ம சமூகமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்ந்த ஒரு நிலைக்கு போகலாம், போக முடியும். ஆனால் இன்னைக்கு நாம் பின்தங்கி போனதுக்கு காரணம் பொருளாதாரத்தில் பின்னடைவு, அதனால் கல்வியில பின்னடைவு. நம்மால கல்லாமை ஏன்னு கேட்டா இல்லாமைன்னு சொல்லுவான், இல்லாமை ஏன்னு கேட்டா கல்லாமைன்னு சொல்லுவான். இதை மாற்றணும்னு சொன்னா இந்த சமுதாயத்துல நீங்க ஒவ்வொருவரும் இந்த ஜக்காத்னா என்ன, சதக்கானா என்ன என்பதை உணர்ந்து நீங்களும் செயல்படணும், உங்களுக்கு சார்ந்தவர்களையும் செயல்பட வைக்கணும். இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமுதாயம் முன்னணியிலே வரும். முடிந்தால் யூகே டீம்லேயே ஒரு பைத்துல் மால் ஆரம்பிங்க. நாங்க கூட உங்களுக்கு ஒரு ஃபண்டு தான் வறுமைகால ஆரம்பிங்க. எங்கேனாலும் நீங்க ஆரம்பிங்க. தமிழ்நாட்டில் உங்க ஊர்கள்ல ஆரம்பிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு விஷயம், அல்லாஹ் வட்டியை ஒழிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அல்லாஹ் வட்டியை ஒழிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 1000 பரவாயில்ல. இங்க தலைவர்கள் நல்லவங்களா இருக்காங்க, பரவாயில்ல, தலைவர் சரியா இருக்காங்க. வட்டி ஒழிஞ்சிருக்கா? ஒழியல. அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கோமா? வெறும் பயான், வட்டி ஹராம், வட்டி ஹராம், பயான். அல்லாஹ் என்ன சொல்றான்? பயன் இருந்தா பயான் செய்யும். அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஊர்லயும் ஏழை பெண்கள் இந்த வட்டியில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க லண்டன்ல வந்துட்டீங்க, உங்கள சிலர் நல்லா இருக்கலாம். உங்க லண்டன்லயும் இன்னையும் குவைத்து கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? வந்துட்டோம், எப்படியாவது சர்வைவல் ஆகணும், சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதுக்கு யூகேடி உதவணும். கண்ணுக்கு தெரியாது, உங்க கூட இருப்பாங்க, உங்க கூட இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உதவி தேவைப்படும், அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்க அவர்களுக்கு உதவணும். இதுதான் இஸ்லாம். உங்க கூட இருப்பாங்க, ஆனா சிரமத்தில் இருப்பாங்க. அவர்களுக்கு நீங்கள் உதவுவதற்கு யூகேடிஎம் முயற்சி எடுக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். அப்ப வந்தவர்களுக்கு எந்தெந்த வகையில் நீங்க உதவி செய்ய முடியுமோ, யூகேடிஎம்மோ, வறுமைகாம், டிஎம்சியோ, கோயத்துல டிஎம்சி இருக்கு, டிஎம்சி உதவணும். இதுதான் உண்மையான இஸ்லாம். வந்து இருக்கக்கூடிய ரொம்ப பேர் சிரமப்படுறாங்க, எனக்கு தெரியும். அவர்களுக்கும் நீங்கள் உதவணும். அப்ப இதற்கு செய்ய வேண்டிய வேலை பைத்துல் மால்கள், பைத்துல் மால்கள் ஜக்காத் ஃபவுண்டேஷன் லண்டன்ல பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல் இருக்கு, போய் பாருங்க. பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கு ஜக்காத் ஃபவுண்டேஷன். இதைத்தான் நாம செய்யணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? வட்டியை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எவ்வளவு மோசமான விஷயம்! பெற்ற தாயோடு தவறு செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போனாங்க, முதல்ல நரகத்துக்கு போய் பார்த்தாங்க. வட்டி வாங்குற நிலைமையெல்லாம் கண்ணால எப்படி கஷ்டப்படுறான்னு சொன்னாங்க. ஜக்காத் ஒழுங்கா கொடுக்காதவன் எப்படி தண்டனை அடைகிறான்னு சொன்னாங்க. கடைசி என்ன நடந்துச்சு? சொர்க்கத்துக்கு வந்தாங்க. வாசலில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, நீங்கள் தர்மம் கொடுத்தால் 10 மடங்கு நன்மை, அதை கடனாக கொடுத்தால் 18 மடங்கு நன்மை. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியம். என்ன தெரியுமா? ஒரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிடறேன், கவலைப்படாத. ஏன்னா சாப்பாடை விட நமக்கு முக்கியமான எதுவுமே இல்லை, அதனால முடிச்சிருக்கேன். அப்ப என்ன விஷயம் சொன்னா,
என்ன செய்யணும்? வட்டியை ஒழிக்கணும். அப்ப தர்மம் கொடுக்கறத விட பெருசு எது? கடன் கொடுப்பது. உங்களோட இருப்பவர்களுக்கு கடன் கொடுக்கணும், கடன் கொடுத்து வாங்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது இவ்வளவு நன்மை இருக்கிறது. ஆக ஒவ்வொரு ஊர்களிலுமே வட்டி இல்லாம கடன் கொடுக்கக்கூடிய ஏற்பாடை செய்ய வேண்டும். இந்த ரெண்டையும் செய்துவிட்டால் நிச்சயமாக இந்த சமூகம் பொருளாதாரத்திலே முன்னேறும், கல்வியிலும் முன்னேறும், எல்லா துறைகளிலும் முன்னேறும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு 5 நிமிஷம் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேளுங்க. அப்புறம் அவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் ஒண்ணு குரான் ஹதீஸ் கொட்டேஷனை கொடுத்தேன். இந்த தவறா சொல்றவங்களுக்கு ஒரு கையில குரான் இருக்காது, ஹதீஸ் இருக்காது. ஆனா அவர் சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, தப்புன்னு சொல்லிடுவாங்க. சந்தேகம் தான் கேளுங்க.